பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தலைகளை தாண்டி நாம் ஜெபிப்போம். துதித்து பாடிய ஆத்தரமே இந்த பாடலில் ஒரு கவியை பாடி கடந்த நாட்களில் கண்மணி போல் என்ற கவி மாத்திரம் நாம் துவங்கி பாடி அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆயத்தப்படுத்துவோம். தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காத்தார் என்பதை நினைத்து ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடி அவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2025 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் இன்று மாலை வரை எங்களை காப்பாற்றி வழிநடத்தி போஷித்து ஆசீர்வதித்து இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டதற்காகவே எங்கள் மத்தியிலே வாரும். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இரக்கம் செய்யும். ஆண்டவரே, எங்களோடு கூட வந்து எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். அதே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இங்கு கூடியிருக்கிற அரியவர்களின் சிந்தனைகள் உங்களுடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டு நிறைவு திருவிருந்து ஆராதனையிலே வாசித்து சிந்தித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க வாக்கியம் இந்த ஆண்டிலே அது 1 சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம். வாசிக்க கேட்ட 90ஆம் சங்கீதத்துடைய 12ஆம் வசனம். எல்லாருமே அதை எடுத்துக்கொள்வோம். வசனம் 90ஆம் சங்கீதத்துடைய 12வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் ஞான இதயம் காக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தீர்கள். இந்த வசனத்தை இன்னும் 2 மொழிபெயர்ப்புல வாசிக்கின்ற போது சற்று நாம் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பில் நாங்கள் உண்மையிலேயே ஞானம் உடையவர்களாகும்படி எங்கள் வாழ்க்கை எத்தனை குறுகியது என்பதை எங்களுக்கு கற்பியும். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை எங்களுக்கு கற்பியும் என்று அந்த மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இன்னும் பொது மொழிபெயர்ப்பில் எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை நாங்கள் பெற்றிருப்போம் என்று அந்த மொழிபெயர்ப்பு. ஆங்கில வேதாகமத்தில் KJV என்ற வெர்ஷன் teaches to number our days that we may apply our hearts into wisdom. அதே NIV teaches to number our days that we may gain a heart of wisdom. அவை ஞான இருதயம் நமக்கு தேவை.
நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு தேவை என்பதை சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்திலே ஏறெடுக்கின்றார். அதுதான் இன்றைக்கு பிரசங்க பகுதியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கிற நேரம் பலவிதமான பின்னடைவுகள், சோர்வுகள், பலவீனங்கள். இந்த ஆண்டிலே அநேகருக்கு அநேக நற்காரியங்களை அவர்கள் சுதந்திரித்திருப்பார்கள். அதே வேளையிலே போராட்டமான ஆண்டாய் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஏமாற்றம் நிறைந்த ஆண்டாய் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு கண்ணீர் சிந்துகின்ற ஆண்டாய் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வேதனையை சகிக்கிற ஒரு ஆண்டாய் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஏக்கங்கள் நிறைவேறவில்லையே, தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்ற பாரத்தோடு இருக்கிற ஒரு ஆண்டாய் இருந்திருக்கலாம். ஆனால் நான்கு முழுவதும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் கிருபை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் நம்மை இந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அது அவருடைய மகா பெரிய கிருபை என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய மனம். ஆண்டை நாம் காண்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அதே வேளையில நாம் பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த ஆண்டிலே சிந்தித்த காரியங்கள், செயல்படுத்தின காரியங்களை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்காய் நாம் வைராக்கியம் பாராட்டுகிற மக்களாய் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் நிச்சயமா என்னை காப்பார் என்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற நேரம். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்பதை உணர்ந்து பார்க்கிற ஒரு நேரம் இந்த மணி நேரம். அதே வேளையில சங்கீதக்காரனுடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த வேண்டிய காரியங்களை நாம் கிரகித்துக் கொண்டு அதை செயல்படுத்துகிற ஒரு நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது. முதலாவதாக அவர் வேண்டுதல், ஞான இருதயம் எனக்கு தேவை. ஞான இருதயம் உள்ளதாக வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லிதான் சங்கீதக்காரன் கேட்கின்றார். இது ஒரு ஜெபம். யாருடைய ஜெபம்? மோசேயின் ஜெபம். மோசேக்கு ஒரு பெரிய ஒரு வேலை, பணி கொடுக்கப்படுகிறது. அதை நிறைவேற்ற வேண்டும், வழிநடத்த வேண்டும். அந்த பொறுப்பில தனக்கு தன்னால் சுய எண்ணத்தினால் சுய முயற்சியினால் எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவருடைய ஞானம் எனக்கு தேவை. அறிவு உலகத்தில படிப்பதன் மூலமாய் நாம் அதை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஞானம் என்பது கர்த்தரால் நமக்கு அருளப்படுவது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகவேதான் அப்படி மோசே ஜெபிக்கின்றார். இது ஒரு ஜெபம், சுகத்திற்கான ஜெபம் அல்ல, தேவைகளை சந்திப்பதற்கான ஜெபம் அல்ல. எனக்கு ஞானம் உள்ள இருதயம் தாரும் என்று கேட்கிற ஒரு ஜெபம். இன்னும் சற்று ஆழமாக இதை சிந்தித்து பார்த்தால், எண்ணங்களுக்கு அறிவின் வெளிச்சம் தாரும் என்று ஒரு அறிஞர் இந்த வசனத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 10ஆம் வசனம். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 10ஆம் வசனம். ஞானத்தை எனக்கு தாரும் என்று சாலமோன் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய மக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஞானம் எனக்கு தேவை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே பவுல் எபேசியர் 1:17 எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 17ஆவது வசனம். நான் ஜெபிக்கிற ஜெபத்துல ஞானமுள்ள ஒரு மக்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பவுல் எபேசியருக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். வேற இந்த காலங்களில எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கக்கூடிய சூழல். பல இடங்களில பலவித மக்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் முன்னேற்றமான ஒரு நிலை. அந்த அளவுக்கு மக்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக பிரகாரமாக அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் தேவைதான். ஆனாலும் அதற்கு மேலாக நமக்கு தேவை
ஆண்டவர் அருளுகின்ற ஞானம். அதைதான் இங்கே ஞான இருதயம் உள்ளவராக வாழ கற்றுத்தாரும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் தருகிற ஞானம் நமக்கு தேவை. அதுக்கு நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கண்மணின் மேல் தன்னை வீட்டை கட்டினாய், அதற்கு அது எந்த நாளும் அசையாமல் இருப்பதற்கு கர்த்தர் அதற்கு ஏற்ற ஞானத்தை தருவார் என்று மத்தேயு சுவிசேஷத்துல மலைப்பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே யோபின் புத்தகத்துல 28 அந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? ஞான இருதயம் உள்ளவர்களாக எப்படி நாம வாழ முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொண்டு நடக்கிற போது நமக்கு ஆனத்தை ஆண்டவர் தருகிறார். அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 9:1 எல்லாவற்றிலும் அதை சிறப்பாய் செயல்பட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கு இந்த ஆண்டில 2025ஆம் ஆண்டில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழிப்பொழுதும் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிறைவான இந்த 31ஆம் தேதி டிசம்பர்ல நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் நம்முடைய ஜெபத்திலும் ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் செபிக்க துவங்குவோமா? அதற்கு ஆண்டவர் நமக்கு துணைபுரியும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நாமும் கேட்போம். இரண்டாவதாக அதில் அடங்கியிருக்கிற உண்மை என்னன்னா, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று அந்த இரண்டாவது பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் இந்த உலக வாழ்க்கையில காலத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாட்கள் குறைவு. அதற்குள் கர்த்தருக்காய் நாம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, மற்ற மக்களும் சுதந்திரிக்க முடிவாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய நாட்களை சரியாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். ஒரு வருடத்துல 365 நாட்கள், 8760 மணி நேரங்கள். இந்த 8760 மணி நேரங்களில் ஒரு நாள் 24 மணி நேரம் எப்படி நாம் அதை பயன்படுத்துகிறோம்? நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிற போது காலத்தை சரியாய் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோமா? அந்த ஜெபத்தை இந்த இடத்துல நாம் ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்றோமா, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோமா என்று சற்று என்ன அவருக்கு கைமாறு செய்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலைகளை எண்ணி பார்த்து இப்போது மனம் திரும்பி இன்றைக்கு திருப்பந்தையில பங்கு பெறுகிற போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கின்றது. அதை நான் காண போகிறேன், அதை சுதந்திரிக்க போகிறேன். ஆண்டவரே, அதற்கு முன்பதாய் நான் ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு கற்றுத்தாரும். நாட்களை இன்னும் அறிவை எனக்கு தாரும். காலத்தை சரியாய் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சித்தத்தை அறிந்தால், உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நான் வழிநடத்தப்பட்டால் ஞான உள்ள இருதயம் எனக்கு வரும். ஞானமுள்ள இருதயம் வந்தால் நாட்களை இன்னும் நான் சரியாய் அதை பயன்படுத்த முடியும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். உமக்காய் நான் வைராக்கியமாய் வாழ முடியும். சாட்சியாய் இருக்க முடியும். அநேகரை உமக்குள் வழி நடத்த முடியும் என்று
ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் மூலமாக இன்றைக்கு இந்த வருஷத்தின் நிறைவில உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சு, கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசி சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஞான இதயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். என்னென்ன காரியத்தை நான் செய்யலாம், என்னென்ன காரியத்தை நான் செய்யக்கூடாது, எந்தெந்த நிலைக்கு நான் எந்தெந்த இடங்களுக்கு போகலாம், எந்த இடங்களுக்கு போகக்கூடாது, யாரெல்லாம் நான் சந்திக்கலாம், யாரெல்லாம் சந்திக்க கூடாது, என்ன வார்த்தை நான் பேசலாம், என்ன வார்த்தை நான் பேசக்கூடாது, எந்தெந்த நிலைகளில நான் இருக்கிறேன், என்னை நான் நிதானித்து அறிவதற்கு கற்றுத்தாரும். இந்த வேதாகமம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த வேதாகம வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒருவர் இப்படி சொல்லுகிறார், I read many books, but the Bible reads me. நான் அநேக புத்தகங்களை வாசிக்கிறேன், நிறைய அறிவு எனக்கு இருக்கு, ஆனா என்னை எனக்கு காண்பித்துக் கொள்கிற கண்ணாடி இந்த வேதவசனம். அந்த வேதவசனத்தை நான் வாசிக்கிற போது நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதவசனத்துல உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்கிற போது நான் எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அதை உணர்ந்து பார்ப்போமா? தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய சிறப்புற குருசேல பாவனாசர் ஆலயத்தின் மக்களாய், வாலிப பிள்ளைகளாய், பெரியவங்களா, முதியவங்களா, எத்தனையோ ஆண்டுகள் அவருடைய வயதுக்கு ஏற்ப நாம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டாய் 2026ஆம் ஆண்டை காண இருக்கிறோம். இந்த ஆண்டிலே மட்டுமாய் நம்மை வழிநடத்தி இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும், இன்னும் இந்த ஆண்டிலே ஒரு புதிய ஆண்டை காண்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கும்படியாகவும், நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிற ஒரு நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெறுகிற போது கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வல்லமை நம் மீது பொழிவு செய்து அவருடைய பரிசுத்த திருச்சரீரம், அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தும் என்று விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையில திருப்பதியில் நம்ம பங்கு பெறுவோமா? அப்போது நம்மை ஆசீர்வதித்து ஒரு புதிய ஆண்டுகள் கடந்து போக செய்வார். நடுவீசி ஆராதனை வாக்குத்த வசனங்களை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். நம்மை வழிநடத்தி காத்துக் கொள்வார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தலையை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் இம்மட்டுமாய் என்னை வழி நடத்தினீரே, என்னை பலப்படுத்தினீரே என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதலை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். அப்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் நாம் கண்களை மூடுவோம், தலையை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைபடும், நீர் எங்களோடு கூட பேசும். என்னென்ன நிலைகள் நான் உமக்கு விரோதமாக இருந்திருக்கிறது என்பது உமக்கு தெரியும். அதை எனக்கு நினைவுபடுத்திக் கொடுங்க. அதை நான் விட்டுவிட எனக்கு பலன் தாங்க, அதை விட்டுவிட எனக்கு ஞானம் தாங்க, அதை விட்டுவிட எனக்கு கிருபை கொடுங்க என்று சொல்லி நாம் அனைவரும் கேட்போமா? தலையை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போவதற்கு, புதிய ஆண்டை காண்பதற்கு எனக்கு பலன் தருவார் என்று விசுவாசத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பை நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞான இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு கற்றுத்தாரும். நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். காலத்தை சரியாய் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இதற்கு அடிப்படையாக உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டும். இதை ஒப்பளிக்கின்றோம். அந்த சித்தத்தை அறிய வேண்டுமானால் வேதாகம வசனங்கள் நாங்கள் வாசித்து தியானிக்கணும். கற்றுக்கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ரட்சகரின் மூலம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்லபிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் கஷ்டப்படுவதாக, எங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்களையும் செய்யப்படுவதாக.
அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களால் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் மாநிலங்களில் மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதலும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நல்லவையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி சுத்திகரித்து காப்பாராக. ஆமென். வானவரே, இன்றைக்கு இரவு சரியாக 11 மணிக்கு நாம் அந்த நடுநிசையாக கேட்கொள்வோம். அரை மணி நேரங்கள் துதி ஆராதனையாய் அது நடைபெறும். 11:30 மணிக்கு சரியாக நாம் ஆராதனையை துவங்குவோம். அது ஆராதனை வேளையிலே உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொத்துரை காணிக்கைக்கு அவரை அழைக்கின்ற நேரம். ஒருவேளை இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் பெற்றுக்கொண்டு செல்லும்படியாய் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் அதனை அர்ப்பணிப்போம். ஜெப சிந்தையோடு கூட இந்த திருவிழா ஆராதனையிலும் நடுநிசை ஆராதனையிலும் நாளை காலை 6 வந்து வருவோம். கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதித்து திடப்படுத்தி ஒரு புதிய ஆண்டிலே சாட்சியாய் நம்மை நிறுத்துவாராக. ஆமென்.